world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விபிள் ஃபெதர்ஸ் எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் அதை எப்படி எடிட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுவும் பிக்சார்ட் மூலியமாக நம்ம ஃபோனில் எப்படி எடிட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பிக்சார்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கர் ஆப்ஷன் போயிட்டு இந்த ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி நம்ம வந்து ஒரு இமேஜ் கட் பண்ணி எடுக்கிறதுன்னு போட்டு. அந்த வீடியோ யாரும் பார்க்க முடியாது, மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு எஃபர்ட் ஆப்ஷன் இருக்கும் மூணாவதாக கீழே, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆர்டிஸ்ட்டுக்கு போயிட்டு ஆயில் பெயிண்டிங் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10:9 வச்சுக்கிறேன், 10:9 வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ நான் வந்து எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸில் மட்டும் எரேஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ டன் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இப்போ திரும்பி டன் கொடுத்துட்டு நம்மளுக்கு வெளியே வந்துடும் இந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திரும்பியும் எஃபர்ட் ஆப்ஷன் இருக்கும், எஃபர்ட் கொடுத்துக்கிட்டு நம்ம பாப் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேலோகன் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் கொடுத்துக்கிட்டு இப்போ லெஃப்ட்டில் ஏதாச்சும் ஒன் சைடு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் உங்களுக்கு இதில் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து 3 கொடுத்துக்கிறேன், 2 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ எரேஸ் கொடுத்துட்டு மேலே இப்போ நான் ஃபேஸில் உள்ளதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸு அதாவது பார்டர்லாம் இருக்கும்ல, டச் பண்ணாமல் உள்ளே உள்ளதை மட்டும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கிட்டும் இந்த சைடு 2 வச்சுருக்கேன், இந்த சைடு 2 வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும், 2 லெஃப்ட்டில் 2 ரைட்டில் 2 வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபேடு கூட கொடுத்துக்கலாம். ஃபேடு வந்து நான் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் 5 வச்சுக்கலாம் இங்கிட்டும் அங்கிட்டும், அப்போ நமக்கு நல்லா தெரியும். நான் 5 கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண, டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு இப்போ ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும் கீழே ஆப்ஷன், அதில் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ கிடச்சிரும். இங்கே வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அதே மாதிரி அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை இமேஜ் வேணுமோ நான் வந்து ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 4 இமேஜ் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ரொட்டேட்னு இருக்கும். இது இப்போ ஃப்ளிப் ரொட்டேட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நான் இதை வந்து வாய்க்கிட்ட வைக்கிறேன், பண்ணிடலாம். இப்போ ஓகே, இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாண்டில் போயிட்டு நல்லா ஒரு போல்டான லெட்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, எல்லோ கலரில் மாற்றிடலாம். போயிட்டு இங்க் ஆப்ஷன் கொடுத்துட்டு எல்லோ ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம அதிலே கரெக்டாக செட் பண்ணணும். இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் இப்படி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ லிமிட்டட் தான் வந்துச்சு நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி ஸ்டிக்கர் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்டிக்கர் கொடுத்துக்கலாம். ஸ்டிக்கர் போய்ட்டு இப்போ இந்த ஸ்டிக்கர் ஆட் பண்ணிக்கிறேன்னா,
அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணேன்னா, நான் கொஞ்சம் ஆதியம் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு ஒரு ஒரு லெட்டருக்கும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சைஸ் பெருசாகிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் ஷேடோன்னு இருக்கும், அதை ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ நான் பிளர் ஆப்ஷன் கொஞ்சம் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் நல்லாவே கொடுத்துக்கலாம். பிளரை கூட கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒப்பாசிட்டி கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு பிளரை கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் கிடச்சிரும். எல்லாத்தோட பிஎன்ஜி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கீழே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி எடிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush.